வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஈஸியா ஒரு ஜவ்வரிசி வடகம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். பொதுவா நம்ம கூழ் காய்ச்சி ஜவ்வரிசி வடகம் செய்வோம். ஆனா இதுல கூழ்லாம் காய்ச்ச தேவையில்லை. ரொம்ப ஈஸியா நம்ம இந்த ஜவ்வரிசி வடகம் செய்ய போறோம். பாருங்க, பொரிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்ட்டு. கிட்டத்தட்ட நல்லா 4 மடங்கு பெருசா சூப்பரா இருக்குல்ல, பார்க்கவே செம்ம கிறிஸ்பியாவும் இருக்கும். பாருங்க, சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த சூப்பரான ஜவ்வரிசி வடகம் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி, இந்த ஜவ்வரிசி சின்ன ஜவ்வரிசி, இந்த சைஸ் ஜவ்வரிசி யூஸ் பண்ணுங்க. இதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். மீடியம் சைஸும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப பெரிய ஜவ்வரிசி யூஸ் பண்ண வேண்டாம். இதுதான் நல்லா இருக்கும். நைலான் ஜவ்வரிசி இல்ல, இது பாருங்க, இது வெள்ளையா இருக்குல்ல, இந்த ஜவ்வரிசி. நைலான் ஜவ்வரிசி கண்ணாடி மாதிரி இருக்கும். இந்த ஜவ்வரிசி தான் நல்லா இருக்கும். உங்களுக்கு கடையில கிடைக்கிற அதே ஜவ்வரிசி வடகம் மாதிரி. நான் ஒரு 1/4 கப் எடுத்துருக்கிறேன் இன்னைக்கு. இதை ஒரு கப்ல போட்டுடலாம். இதுல கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சுக்க போறோம். ரொம்ப சதசதன்னு தண்ணி ஊற்றக்கூடாது. இது ஊறணும், ஆனா ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. அதுதான் இதுல ரொம்ப முக்கியம். ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா நீங்க இது வேக வச்சதுக்கு அப்புறம் இது எடுக்கிறதுக்கு வராது, ரொம்ப கொழகொலன்னு ஆயிடும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, கொஞ்சமா தண்ணி சும்மா இந்த மாதிரி பெரட்டுற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு இதை ஊற வைங்க. ஒரு 1 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க. திருப்பியும் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டா தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இது 4 மணி நேரம் ஊறணும். பாத்தீங்கன்னா தெரியும், நான் எவ்வளவு கம்மியா தான் தண்ணி விட்டுருக்கிறேன். தண்ணி இது சொதன்னு ஆகிற அளவுக்கு ஊத்தல, கொஞ்சமா தான் விட்டுருக்கேன். லைட்டா ஈரம் ஆகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுருக்கேன். இது 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டா நான் திருப்பியும் தண்ணி லைட்டா தெளிச்சு இதை ஊற வைப்பேன். 4 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் இதை எடுத்து வாயில போட்டு பாத்தீங்கன்னா வாயில நல்லா இது சாஃப்டா கடிபடணும், அந்த அளவுக்கு இருக்கணும். இது ஊறட்டும் 4 மணி நேரம். அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி வடகமா செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஜவ்வரிசி ஒரு 4 மணி நேரம் ஊறி இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், தண்ணியா இல்ல, இந்த மாதிரி ட்ரையா ஊறி இருக்கணும். ஆனா நல்லா ஊறி இருக்கணும். இந்த வாயில போட்டு பாத்தீங்கன்னா மாவு மாதிரி இது கரைஞ்சு வாயில கரைஞ்சு போகணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு இது ஊறி இருக்கணும். தண்ணி மட்டும் ரொம்ப கரெக்டா வச்சுக்கோங்க. தண்ணி அதிகமா போச்சுன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா வராது. இப்போ இந்த மாதிரி உதிரியா இருக்கணும். இப்போ இதுல நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துனா போதும். கம்மியா உப்பு சேர்த்தினீங்கன்னா போதும். ஏன்னா பொரிச்சதுக்கு அப்புறம் அதிகமான மாதிரி ஆயிடும். தேவைப்பட்டா பொரிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க மேல உப்பு மேல அப்படி தூவி சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். இப்போ இந்த உப்பு போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுல வேற எதுவுமே போடணும்னு அவசியம் இல்லை. நீங்க இதுல கலர்ஸ் வேணுனாலும் ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு இதை வெள்ளையா தான் செய்ய போறேன். கலர்ஸ் ஆட் பண்ணணும்னா நீங்க ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை, ஃபுட் கலர் உங்களுக்கு ஹெல்தி இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பதிலாக கேரட் சாறு இல்ல பீட்ரூட் சாறு அந்த மாதிரி ஆட் பண்ணி இதை கலர் பண்ணலாம். மஞ்சள் பொடி கூட போடலாம் எல்லோ கலருக்கு. ஆனா என்ன பண்ணணும்னா, இதை ஊற வைக்கும் போதே நீங்க அந்த கேரட் சாறுல ஊற வச்சிடணும். ஊறினதுக்கு அப்புறம் நம்ம ஆட் பண்ணோம்னா சதசதன்னு ஆயிரும். அப்புறம் கரெக்டா வராது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நீங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்ல செய்யலாம், இல்லைன்னா இட்லி தட்டுல செய்யலாம். இந்த தட்டை நம்ம லைட்டா கிரீஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் தடவி ரொம்ப லைட்டா தடவினீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் டைமுக்கு மட்டும் தடவினா போதும். ஒவ்வொரு தடவையும் தடணும்னு அவசியம் இல்லை. முதல் தடவை மட்டும் தடவிக்கோங்க போதும். அதே மாதிரி இட்லி தட்டிலையும் நம்ம எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். குட்டி குட்டி பிளேட் மாதிரி இருந்தா அதுலயும் கூட நீங்க செய்யலாம். சின்ன டிஃபன் பாக்ஸோட மூடி மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தாலும் அதுலயும் செய்யலாம். ஏதாவது ஒரு பேங்கிள் எடுத்துக்கோங்க. பேங்கிள் இப்படி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் பேங்கிளோ எந்த பேங்கிள் வீட்டு இருக்கோ அதை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேங்கிள் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ஊற வச்சிருக்கிற இந்த ஜவ்வரிசி இருக்குல்ல, இதை இந்த பேங்கிள்குள்ள இப்படி ரவுண்டா செட் பண்ணி. பேங்கிள் எதுக்காகனா ரவுண்டா வரணும்ல, அதுக்காக வேண்டிதான், வேற ஒரு விஷயத்துக்காகவும் இல்லை. உங்ககிட்ட கட்டர், பிஸ்கட் கட்டர் மாதிரி இருந்தா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளாட்டா இப்படி பண்ணிடுங்க. மாதிரி பண்ணிட்டு இந்த பேங்கிளை நம்ம எடுத்துடலாம். இப்போ அழகா ரவுண்டா உங்களுக்கு கிடைக்கும் ஷேப், அதுக்காக வேண்டிதான். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம். அதுல ரொம்ப நிறையாவும் போட வேணாம். கரெக்டா எந்த அளவுக்கு பிடிக்குதோ, ரொம்ப மேல வர மாதிரியும் வைக்க வேணாம். இந்த மாதிரி எடுத்துடலாம். இந்த மாதிரியே இந்த பிளேட் ஃபுல்லும் நம்ம செட் பண்ணிடலாம். இது மாதிரியே அழகா செட் பண்ணிக்கோங்க. இன்னும் பெரிய தட்டு இருந்தா, உங்ககிட்ட பெரிய ஸ்டீமர் இருந்தா இன்னும் பெரிய தட்டுல கூட இதே மாதிரி இன்னும் எவ்வளவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி இட்லி பிளேட்லயும் நம்ம செய்யலாம். இட்லி பிளேட்ல எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இட்லி பிளேட்லயும் அதே மாதிரி தான், நம்ம தேவையான அளவுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி இட்லி பிளேட்லயும் எல்லா பிளேட்லயும் நம்ம செட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இட்லி பிளேட்லயும் வச்சாச்சு. இப்போ இட்லி பிளேட்லயும் நம்ம நிறைய அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வேக வைக்க போறோம். இப்போ ஸ்டீம் பண்றதுக்கு தண்ணி சுட வச்சிருக்கேன். இப்போ இதுக்குள்ள நம்ம வச்சு இதை ஸ்டீம் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும், அது வெந்துடும்.
வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும், கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இது நல்லா வெந்துருச்சு. இப்படி கையில தொட்டு பார்த்தா கூட இப்போ ஒட்டாது. இப்போ இதை எடுத்து நம்ம அந்த இட்லி தட்டை உள்ள வச்சுக்கலாம். இப்போ இட்லி தட்டில் வச்சதையும் அதே மாதிரி வச்சு நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ இது கண்ணாடி மாதிரி இங்க பாருங்க வெந்துருச்சு. இப்போ இது வந்து ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கு அப்புறம் நம்ம இதை எடுக்கலாம். இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சமா தான் செய்யறேன், அதனால இந்த மாதிரி பிளேட்ல எடுத்து வைக்க போறேன். நீங்க நிறைய செய்யற மாதிரி இருந்ததுன்னா பெரிய ஷீட்ல விரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இது ஆறிடுச்சு. இது எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுக்கலாம். நீங்க கையிலேயே எடுக்கலாம், அழகா வரும். இந்த மாதிரி ஓரத்தை லூஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க அழகா சூப்பரா ரவுண்டா வந்துருச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த ஷீட்ல வச்சிடலாம். நம்ம பொதுவாக கூழ் மாதிரி செஞ்சு செய்யறதுல இந்த மாதிரி அந்த ஜவ்வரிசியே தெரியாது. ஆனால் இதுல வந்து சூப்பரா அந்த கடையில வாங்குவோம்ல அது மாதிரியே இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட செய்யறது. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நம்ம இதுல வச்சிடலாம். இப்போ நம்ம இட்லி பிளேட்ல வச்சதும் வெந்துருச்சு பாருங்க. இதையும் அதே மாதிரி ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து தனியா வச்சிடலாம். இப்போ நம்மளோட இட்லி பிளேட்ல செஞ்சதும் ஆறிடுச்சு. இதையும் அதே மாதிரி எடுக்க வேண்டியதான். இதுவும் அழகா வரும். உங்களுக்கு எது ஈஸியா இருக்குதோ அந்த மாதிரி நீங்க செய்யுங்க. எல்லாமே ஈஸியா தான் இருக்கும் எடுக்கிறதுக்கு. பாருங்க இதுவும் சூப்பரா வந்திருக்கு. இதையும் நம்ம அதே மாதிரி இந்த ஷீட்ல வச்சிடலாம். பாருங்க சூப்பரா நம்மளோட ஜவ்வரிசி வடகம் வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம வெயில் அடிச்சதுன்னா நீங்க ஒரு நாள் காய வைங்க. ஒரு நாள்லயே இது காஞ்சிடும். வெயில் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இது ஃபேன் கடியிலேயே காய வைக்கலாம். கொஞ்சம் வெளிச்சம் அடிக்கிற இடத்துல ஃபேன் கடியில ஒரு 24 hours வச்சிங்கன்னா அது வந்துட்டு நல்லா ட்ரை ஆயிடும். ஒருவேளை உங்க வீட்டுல வெதர் வந்துட்டு அவ்வளோ சூடா இல்லை அப்படின்னா ஒரு நல்லா ட்ரை ஆக வரைக்கும் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை வந்துட்டு வெயில கொண்டே வச்சிட போறேன். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பொரிச்சு ஜவ்வரிசி வடகம் நல்லா காஞ்சிச்சுங்க பாருங்க. நான் ஒரே ஒரு நாள் தான் காய வச்சேன் நல்லா வெயில்ல. இந்த மாதிரி காஞ்சிச்சு. சூப்பரா கண்ணாடி மாதிரி அழகா இருக்குல்ல, நம்ம கடையில வாங்குற ஜவ்வரிசி வடகம் மாதிரி. இப்போ இதை நம்ம பொரிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ டீப் ஃப்ரை பண்றதுக்கு என்ன சுட வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நம்ம இந்த வடகத்தை போடலாம். பாருங்க எவ்வளோண்டு இருந்துச்சு, பொரிக்கும் போது எவ்வளோ பெருசா ஆகுது பாருங்க. சூப்பரா பொரிஞ்சிச்சு. நம்மளோட சூப்பரான ஜவ்வரிசி வடகம் பாருங்க எவ்வளவு பெருசா பொரிஞ்சு வந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 மடங்கு பெருசா இருக்கு. நம்ம வடகம் காய வச்சும் போது இந்த சைஸ்ல இருக்கு. பொரிச்சதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குது. இது வந்து நம்ம கடையில வாங்குற அந்த வடகம் மாதிரியே இருக்கும். நம்ம பொதுவா கூழ் காய்ச்சி செய்யற வடகத்துல வந்துட்டு அந்த ஜவ்வரிசியே தெரியாது. ஆனா நம்ம கடையில வாங்குறதுல இந்த மாதிரி ஜவ்வரிசியா தெரியும்ல. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த மாதிரி வடகம் ட்ரை பண்ணுங்க. இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா மிளகா பொடி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த ரொம்பவே ஈஸியான வடகம் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பை.